ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். இன்றைக்கி கணக்கு 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.11 பார்க்கலாம். சரிங்களா? 3.11 வந்து பேஜ் நம்பர் 136 இருக்குது. அதில் வந்து நம்ம ரெண்டாவது கணக்கு பார்க்கணும். ராமனின் வயது அவருடைய இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்காகும். 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்காகும் எனில் ராமனின் தற்போதைய வயதை காண்க. அதாவது இங்கே வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? லைன் பை லைனாக படித்து பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், லைன் பை லைனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், சமன்பாடு வந்து தயார் பண்ணி இந்த கணக்கை வந்து நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். சரிங்களா? முதல் லைன் பாருங்கள். ராமனின் வயது அவருடைய இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்காகும். அதாவது ராமனுங்கிறவர் வந்து இருக்கார், அவருடைய ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து யாரோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து 2 மகன்கள் இருக்கிறாங்களாம். ராமனின் வயது அவருடைய இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்காகும். ஸோ இப்போ இந்த லைனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், சமன்பாடு வந்து தயார் பண்ணணும். சரிங்களா? இரு மகன்களின் வயதுகளின் கூடுதல்னால் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பாருங்கள், ராமனின் வயது வந்து நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அவங்க இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதல் வந்து இரு மகன்களுடைய வயதுகள் வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போது அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, 2 மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்காகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ராமனுடைய வயது வந்து 3 மடங்காகும். அப்போது எப்படி எழுதுவீங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3y. சரிங்களா? ஸோ ராமனுடைய வயது வந்து அவங்களுடைய 2 மகன்களுடைய 3 மடங்கு கூடுதல் அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3y அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன லைன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட் லைனுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, சமன்பாடு மாதிரி தயார் பண்ணியாச்சு. அடுத்தது 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்காகும் எனில் ராமனின் தற்போதைய வயதை காண்க. அதாவது வந்து 5 வருஷம் கழித்து அவர் வந்து தன்னுடைய மகன்களுடைய வயதில் 2 மடங்கு கூடுதலாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அப்போது ராமனுடைய தற்போதைய, அதாவது இப்போது ப்ரெசண்ட்டாக இருக்கிற வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதை எப்படி எழுதணும் அப்படின்னா, பாருங்கள், 5 வருடம் கழித்து ராமனின் வயது வந்து எக்ஸ் ப்ளஸ் 5. இது வந்து எக்ஸ் வந்து ராமனுடைய வயது, 5 வருடம் கழித்துங்கிறதுனால இங்கே 5ன்னு நான் போட்டிருக்கேன். இரு மகன்களின் வயதும் கேட்டிருக்காங்க இல்லையா? 2 மகன்களும் போது மகன்களுடைய மகன்களை நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோமா? ஸோ 2 மகன்கள் இருக்காங்க இல்லையா? அப்போ ஒரு மகனுக்கு ஒரு 5, இன்னொரு மகனுக்கு இன்னொரு 5. ஸோ 5 5 2 வருடம். அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 5 ப்ளஸ் 5. ஸோ இவருடைய வயதை தானே இவங்களோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்ம வந்து ஈக்குவல் டு போட்டு தந்தையோட வயதுக்கு நேராக மகன்களோட வயதை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இப்போ இதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணணும்னு பார்க்கணும். எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு, ஸோ இது இரு மகன்களுடைய வயது தானே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2ன்னு சேர்த்துக்கணும். ஏன்னா 2ங்கிறது 2. சரிங்களா? 2 மகன்களுடைய எண்ணிக்கையை தான் நம்ம 2ன்னு போட்டிருக்கோம். அப்போ 2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 5 5 கூட்டினா என்ன, நமக்கு 10. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு, இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், உள்ளே வந்து பெருக்கல் பண்ணணும். 2y இன்ட்டு எவ்வளோ நமக்கு, 2y. 2 இன்ட்டு 10 எவ்வளோ நமக்கு, 20. 2 10 20. சரிங்களா? இப்போ இதில் பார்க்கணும், இதில் வந்து நம்ம மாறிலிகளை ஒன்றா கொண்டு வரணும். அதாவது எக்ஸ் ஒய்யை ஒன்றா கொண்டு வரணும், நம்பர் எண்களை வந்து நம்ம தனியாக கொண்டு வரணும். ஸோ அப்போ வந்து எக்ஸையும் 2yயும் நம்ம ஒன்றா கொண்டு வந்துடலாமா? அப்போ எக்ஸ் இங்கே ப்ளஸ் 2y இருக்கிறது நமக்கு இங்கே என்னவாகும், மைனஸ் 2y ஆகும். அதே மாதிரி இங்கே 20 இருக்குது, இந்த 5 வந்து நமக்கு இங்கே மைனஸ் 5 வரும். இங்கே ப்ளஸில் இருக்கிறது நமக்கு இங்கே வரும்போது மைனஸ் 5 ஆகும். சரிங்களா? இப்போது எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 20லேருந்து 5 போச்சுன்னா நமக்கு என்ன, 15. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன, முதல் சமன்பாடு. சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா, எக்ஸ் ஈக்குவல் டு 3y. அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 3yயை நம்ம இந்த முதல் சமன்பாட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரதியிடணும். சரிங்களா? ஸோ முதல் சமன்பாட்டில் பிரதியிட.
அப்போ எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 15. எக்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3yன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணணும் 3yயை பிரதியிடணும். மைனஸ் 2y ஈக்குவல் டு 15. ஸோ 3yலேருந்து 2y போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் y தானே 1 தானே. ஸோ 1 போட்டாலும் 1 தான் போலனாலும் 1 தான். ஸோ அதனால் நம்ம yன்னு மட்டும் போட்டுக்கலாம். அடுத்தது என்ன இருக்குது 15 இறக்கியாச்சு. ஸோ அப்போ yக்கு நம்ம என்ன பண்ணியாச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த y ஈக்குவல் டு 15 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த x ஈக்குவல் டு 3yல நம்ம என்ன பண்ணணும் பிரதியிடணும். அப்படி பிரதியிட்டால் தான் நம்மளால் ராமனுடைய தற்போதைய வயதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ y ஈக்குவல் டு 15 x ஈக்குவல் டு 3yல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரதியிடுக. சரியா. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 3y, x ஈக்குவல் டு 3, yக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 15. சரிங்களா. அப்போ x ஈக்குவல் டு 15 3 பெருக்குனா எவ்வளோ 45. அப்போது ராமனின் தற்போதைய வயது என்னவா 45. அவ்வளோதான். புரியுதுங்களா. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். அடுத்தது 3வது கணக்கு பார்க்கலாமா. 100 மற்றும் 1000க்கு இடையே அமையும் ஒரு 3 இலக்க எண்ணின் நடு இலக்கம் 0ஆகவும் மற்ற இரு இலக்கங்களின் கூடுதல் 13ஆகவும் இருக்கின்றன. இலக்கங்களை இடமாற்றி அமைக்கும் போது கிடைக்கும் எண்ணானது அந்த எண்ணை விட 495 அதிகம் எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு லைன் வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா. 100 மற்றும் 1000க்கு இடையே அமையும் ஒரு 3 இலக்க எண்ணின். ஸோ ஒரு 3 இலக்க எண்ணா 3 இலக்கம் எண்ணுன்னா நீங்கள் எதை வந்து சொல்லுவீங்க 1 10 100 இதை தானே நீங்கள் முதல் 3 இலக்கமாக சொல்லுவீங்க. ஸோ 3வது கணக்கு பாருங்க 1 10 100 இதை தானே 3 இலக்கம். அப்போ 1க்கு வந்து நம்ம என்ன போடுவோம் 0 போடுவோமா. நடு இலக்கம் அதாவது நடு இலக்கம்ன்றது வந்து 100க்கும் 1க்கும் நடுவில் நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க அவங்க ஆல்ரெடி வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. அது பாருங்கள் 3 இலக்க எண்ணின் நடு இலக்கம் 0ஆகவும் மற்ற இரு இலக்கங்களின் கூடுதல் 13ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ 3 இலக்க எண்ணில் நடு இலக்கம் என்னவா இருக்கான் நமக்கு 0 இருக்கான். ஸோ அதனால் நான் வந்து இங்கே என்ன போட்டிருக்கேன் 0 போட்டிருக்கேன். புரியுதுங்களா. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன வரும் பாருங்கள் நமக்கு 1க்கு வந்து இங்கே 1ன்னு வரும். நான் 0ன்னு போட்டேன். சரிங்களா. ஸோ 1க்கு வந்து 1 10க்கு வந்து நமக்கு அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க நடு இலக்கம் வந்து 0ன்ட்டு. அப்போ 100க்கு நம்ம என்ன போடுவோம் 100ன்னு போடுவோம். அவ்வளோதான். புரியுதுங்களா. 1 10 100 கொஸ்டினில் அவங்க வந்து நடு இலக்கம் 0ன்னு கொடுத்ததுனால நம்ம வந்து 0ன்னு போட்டோம். சரிங்களா. அடுத்த லைன் படிக்கணும். ஒரு 3 இலக்க எண்ணின் நடு இலக்கம் 0ஆகவும் மற்ற இரு இலக்கங்களின் கூடுதல் 13ஆகவும் இருக்கின்றன. ஸோ இந்த லைனை பார்க்கணும். மற்ற இரு இலக்கங்களின் கூடுதல் 13ஆகவும் இருக்கின்றன. இதை எப்படி நம்ம எழுதுவோம். ஸோ இதை விட்டுட்டு இதுவும் அப்போ இது வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் ஒய்ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா. ஸோ இந்த 2 இலக்கங்களுடைய கூடுதல் நமக்கு என்னவா இருக்கான் 13 இருக்கான். அவ்வளோதான். புரியுதுங்களா. இப்போ இதை நம்ம சமன்பாடு மாதிரி எழுதணும் இல்லையா. அப்போ y ஈக்குவல் டு 13 மைனஸ் இந்த எக்ஸ் வந்து இங்கே நமக்கு என்னவாயிடும் -x ஆகும். சரிங்களா. ஸோ இது வந்து நமக்கு முதல் சமன்பாடு. புரியுதுங்களா உங்களுக்கு. அடுத்த லைன் பார்க்கணும். இலக்கங்களை இடமாற்றி அமைக்கும் போது கிடைக்கும் எண்ணானது அந்த எண்ணை விட 495 அதிகம் எனில் அந்த எண்ணை காண்க. அதாவது வந்து இந்த இலக்கங்களை இடமாற்றி அமைக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸையும் ஒய்யும் அதாவது இந்த எக்ஸ் அந்த எக்ஸ் இங்கே 0 எக்ஸ் 0 5 வந்து நம்ம வந்து இடமாற்றி ரெண்டுத்தையுமே ஒய்யை இந்த பக்கமும் எக்ஸை இந்த பக்கமும் மாற்றி அமைக்கும் போது நமக்கு அந்த என்னன்னு வருதா 495 அப்படின்ட்டு வருதா. அது எப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள். எக்ஸ் 0 ஒய் ஈக்குவல் டு இப்போ எப்படின்னா 100 × எக்ஸ் எவ்வளோ நமக்கு 100x. ஓகேவா. அடுத்தது 0வோட 0 பெருனால 0 தான். அடுத்தது 1 × y எவ்வளோ நமக்கு y. அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன 100x + y. ஸோ x 0yக்கு நம்மளோட ஆன்சர் என்ன 100x + y. ஓகேவா. அடுத்தது இந்த இலக்கங்களை நம்ம மாற்றணும் இல்லையா. அப்போ y இருக்க வேண்டிய இடத்துல x வரும், x இருக்க வேண்டிய இடத்துல y வரும். ஸோ y0x. ஓகேவா. ஸோ இது எப்படி போடுவீங்க 100y + 0 + x. சரிங்களா.
அதாவது 100x இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு 100yன்னு வந்திருக்கு, y இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு xன்னு வந்திருக்கு. அப்போது 100y ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதையும் இதுவும், அதாவது வந்து இந்த 2 இலக்கங்கள் இங்கே பாருங்கள், கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இலக்கங்கள் இடமாற்றி அமைக்கும் போது கிடைக்கும் எண்ணானது அந்த எண்ணை விட 495 அதிகம் எண்ணில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து இதையும் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். அப்போ 100y ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 100x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எவ்வளோவா, 495. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இது ப்ராக்கெட்டில் இருந்து டைரெக்டாக நம்ம எடுத்து எழுதணும். அப்போ 100y ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 100x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 495. சரிங்களா? பாருங்கள், இங்கே வந்து நமக்கு மைனஸ் வரும். ஏன்னா மைனஸ் ப்ளஸ் வந்து நமக்கு இங்கே என்ன, மைனஸ்னால் ப்ளஸ் போட்டேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இங்கே மைனஸ் போட்டாச்சு, இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒய்யும் நம்ம வந்து ஒன்றா கொண்டு வரணும், எக்ஸையும் ஒன்றா கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அப்போது 100y மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் இந்த மைனஸ் 100x வந்து நமக்கு இங்கே வரும் 495. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 100yலேருந்து ஒய்யை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும், 99y. இந்த எக்ஸ்லேருந்து இந்த 100xை வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 99x. ஸோ ப்ளஸ் மைனஸ் என்ன, மைனஸ். ஓகேவா? ஸோ இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 99. அதே மாதிரி எக்ஸிலிருந்து 100xை மைனஸ் பண்ணால் நமக்கு மைனஸ் 99x ஈக்குவல் டு 495. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த அடுத்த ஸ்டெப்பில் இது சமன்பாடு 2 நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த முதல் சமன்பாடு, அதாவது y ஈக்குவல் டு 13 மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சமன்பாடு 2ல் வந்து நம்ம வந்து பிரதியிடணும். சரிங்களா? ஸோ பிரதியிட்டுலாம் 99y மைனஸ் 99x இஸ் ஈக்குவல் டு 495. சரிங்களா? இப்போ yக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 13 மைனஸ் எக்ஸ் தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ y இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து போடணும். சரிங்களா? அப்போது 99 ஒய்க்கு பதிலாக 13 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 99 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 495. இப்போ என்ன பண்ணணும், உள்ளே வந்து பெருக்கணும். 99ஐயும் 13ஐயும் பெருக்கினா 1087. சரிங்களா? அடுத்தது 99 எக்ஸையும் பெருக்குனா 99 எக்ஸ். அடுத்தது என்ன இருக்குது, மைனஸ் 99 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 495. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த 1287 இந்த மைனஸ் மைனஸ் இருக்குது, 99 எக்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போது மைனஸ் மைனஸ் என்ன, நமக்கு ப்ளஸ். ஓகேவா? கூட்டிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் போடும். அப்போ 99 கூட்டினா நமக்கு எவ்வளோ, 198 எக்ஸ் ஈக்குவல் டு 495. இப்போது இதை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வரணும், ஏன்னா நமக்கு எக்ஸ் தானே தேவை. அப்போ 198 எக்ஸ் ஈக்குவல் டு 495. இங்கே ப்ளஸ் 1287 இருக்கிறது, இந்த பக்கம் வரும்போது நமக்கு மைனஸ் 1287 ஆகும். சரிங்களா? இப்போது மைனஸ் 198 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 495லிருந்து 1287 வந்து கழிச்சா நமக்கு என்ன ஆன்சர், 797. புரியுதுங்களா? ஸோ இந்த மைனஸ்க்கும் என்னவாயிடும், நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸை இந்த பக்கம் வச்சுட்டு 797 வகுத்தல் இந்த 198 நமக்கு இங்கே என்னவாயிடும், வகுத்தலில் வந்துடும். இப்போ அடி கொடுக்கலாமா, ஒரு 198 98, 4 198 எவ்வளோ, 794. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, நமக்கு 4. சரிங்களா? இப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்க, அந்த எண்ணை காண்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த நம்பர் என்ன அப்படின்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 வந்து நம்ம எதில் பிரதியிடணும், y ஈக்குவல் டு 13 மைனஸ் எக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும், பிரதியிடணும். சரிங்களா? ஸோ y ஈக்குவல் டு 13 மைனஸ் எக்ஸ், y ஈக்குவல் டு 13, எக்ஸுக்கு என்ன இருக்குது, 4ன்னு இருக்குது. அப்போ y ஈக்குவல் டு 13லேருந்து 4 போச்சுன்னா 9. அப்போது நம்மளுடைய உண்மையான எண், அதாவது அந்த எண் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்
0 நடு இலக்கம் நமக்கு 0 தானே, அதனால் நான் 0ன்னு போட்டிருக்கேன் y. ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு வந்து நமக்கு 4, நடுவில் இருக்க நம்பர் நமக்கு என்ன 0, y வந்து நமக்கு 9. அப்போது நம்மளுடைய உண்மையான நம்பர் என்னென்னா 409. ஸோ இதுதான் வந்து இந்த கணக்குக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த சம்ஸோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.